Good morning students, I am MRK. We are going to see +2 mathematics grouping technique follow பண்ணி important 2 marks செய்ய போகிறேன். ஓகேங்களா? பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வெக்டர் அல்ஜிப்ராவில் யூஸ் பண்ணுவாங்க. வெக்டர் அல்ஜிப்ராவில் பாக்ஸ் ப்ராடக்ட் டப்பா பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டர் அல்ஜிப்ரா, வெக்டர் இயற்கணிதம் 6th யூனிட். ஓகேயா? இதில் நான் அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்ன சம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் கணக்கு கொண்டு போகிறேன். பார்த்துக்க, ஒரு 4 சம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ப்ரூவ் தட் அப்படின்னு தான் கேட்பாங்க. a + b, b + c, c + a எல்லாத்துக்கும் வெக்டர் போட்டுக்கோ. எல்லாத்துக்கும் வெக்டர் போட்டுக்கோ. ப்ரூவ் தட் தான் கேட்பாங்க எல்லா கொஸ்டினுமே. ப்ரூவ் தட். சரியா? ரைட். பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 2 × ABC. இது ஒரு ஆன்சர். அதே மாதிரி மைனஸில் இருக்கும். ரெண்டாவது கொஸ்டின் வேணால் வச்சுக்கோ. a - b, b - c, c - a. இதுக்கு ஆன்சர் வந்து 0ன்னு வந்துடும். இதுக்கு ஆன்சர் வந்து 0ன்னு வரும். ஓகேங்களா? ரைட். இன்னொன்று வந்து பார்த்து பொறுமையாக. தேர்ட் கொஸ்டின் a + c, a + b, a + b + c பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டு ஈக்குவல் டு ABC. ABC பாக்ஸ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் சம். a + b, b + c, c + a, b + c, c + a. சரியா? ஆர் கோப்ளானர் கொடுத்துருக்கு. ஆர் என்ன கொடுத்துருக்கு? கோப்ளானர் கொடுத்துருக்கு. ஆனால் ஆர் கோப்ளானர் கொடுத்துட்டு அது முக்கியமான ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஏ, பி, சி ஆர் கோப்ளானர் நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்பான் கொஸ்டினில். நான் சிம்பிளாக எழுதிட்டேன். ஆர் கோப்ளானர் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஃபஸ்ட்லேயே. இஃப் ஒன்லி இஃப் ஏக்கமா இந்த இது ஃபுல்லாக 3 கோப்ளானர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பான். ப்ரூவ் தட் கொஸ்டின் பார்த்துக்கோ. இதை கொடுத்துருப்பாங்க முதல்ல. ஏக்கமா பி சி ஆரின் கோப்ளானர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அதை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு ஒன்று மூவ் பண்ணுறேன் பாரு. எல்லாமே சேம் சம் தான். சரிங்களா சொல்கிறது? ரைட். கணக்கு வந்து கலரை சேஞ்ச் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. எடுத்துட்டு டிட்டர்மினன்ட் போட்டுக்கோ. டிட்டர்மினன்ட் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். டிட்டர்மினன்ட் போட்டுக்கலாம். டிட்டர்மினன்ட் போட்டுக்க. சரியா? எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் போட்டுக்கலாம். ஓகே. சரியா? ரைட். இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டில் ஏபிசின்னு எழுத போகிறேன். கணக்கில் வந்து நீ ஏபிசின்னு எழுதிக்கோ. அதே மாதிரி இதுலேயும் ஏபிசின்னு எழுதிக்கோ. இங்கேயுமே ஏபிசின்னு எழுதிக்கோ. சரியா? இப்போ நான் இதை எடுத்து எழுதல. ஏக்கு கோஎஃபிஷியன்ட் 1, பிக்கு கோஎஃபிஷியன்ட் 1, ஜி இல்லை, சி இல்லை, ஏ இதில் இல்லை, 0, பிக்கு 1, சிக்கு 1. நெக்ஸ்ட்டு பி இல்லை, ஏ இருக்குது, சி இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறேன். இதை ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 × எக்ஸ்பேண்டு 1 1s are 1 மைனஸ் இந்த டைரெக்ஷன் வந்து 1 × 0 0 தேவையில்லை. சரி போட்டுக்கன்னா போட்டுக்க. அடுத்து -1 இந்த இது. அதுக்கு நேரம் உள்ள ரோ, அதுக்கு நேரம் உள்ள காலத்தையும் ரோவை விட்டுட்டோம்னா 1 × 0 0 -1 -1 0 காலம் தேவையில்லை. அது வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு
பக்கத்தில் ஏபிசி போட்டுக்க. அந்த ஏபிசிக்கு வெக்டார் போட்டுரு, மறந்துடாத. வெக்டார் போட்டு வெறும் ஏபிசின்னு போட்டேன். வெக்டார் போட்டுறணும், மறந்துடக்கூடாது, தப்பு போட்டுருவாங்க இல்லைனா. குட். இப்போ என்ன ஆகும் பாரு, 1 × 1 1 தான், மைனஸ் இது 1 × 1 என்ன ஒன்று வரும், +1 வந்துடும். அப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கிட்ட என்ன இருக்குது, ஏபிசி, ஏபிசி பாக்ஸ். அப்போ 1 1 2 2 ஏபிசி, ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு என்னது, ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதான்னு பார்த்துக்க, இந்த இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் எழுதியில் 1 - 1 0, பிக்கு 1 சிக்கு -1 ஏ இல்லை. இதில் வந்து ஏ வந்து -1 சி 1 பி இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 1 × 1 - 0 + 1 × 1 - 0, அவ்வளோதான். ஏபிசி, சரியா, ரைட். இப்போ 1 × 1 1 ப்ளஸ் எது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கோ. ஏன்னா 0ன்னு வருது. அப்போ ஏக்கு 1 பிக்கு ரைட்டு, பிக்கு 1 சிக்கு -1, இதில் ஏ இல்லை இல்லை செகண்ட் ஒன்றில், சரியா, தப்பு பண்ணிட்டேன். அப்புறமா இருக்குது ப்ரீஃப் பண்ணையில் எக்ஸ்பேண்ட் பண்ணையில் தப்பு வந்துடும். 0ன்னு கிடைக்கிதுல ரைட் சைடில், 1 - 1 வரணும். அப்போ 1 இருக்கட்டும், 1 அடுத்து தேவையில்லை, +1 +1க்கு போட்டோம்னா இங்கிட்டு 0 ஆயிரும். -1 1 சார் 1 +1 -1 இருக்கும், அவ்வளோதான். 0க்கு தேவையில்லை, ஹோல்ட் பண்ணிக்க. அடுத்து ஏபிசி. அப்போது 1 × 1 1 -1, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, 0 வந்துருச்சு. 0வோட ஏபிசியை மல்டிப்ளை பண்ணால் 0 தான் கிடைக்கும். therefore ரைட் ஹேண்ட் சைட், ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ தேர்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏக்கு 1 சிக்கு 1 பிக்கு இல்லை, ஏக்கு 1 பிக்கு 1 சிக்கு இல்லை, ஏபிசிக்கு 1. ஓகே. அப்போ 1 ஓப்பன் பண்ணோம்னா 1, இங்கிட்டு -0 தேவையில்லை, 0க்கு தேவையில்லை. அடுத்து +1க்கு ஓப்பன் பண்ணுவோம். 1 - 1, அவ்வளோதான், ஹோல் ப்ராக்கெட். இதில் வந்து ஏபிசி. ஓகே. இப்போ என்ன ஆகும் பாரு, 1 - 1 0 ஆயிரும், 1 வருது. 1 × 1 1, அப்போ 1 × ஏபிசி. அப்போ என்ன வந்துடும், ஏபிசி ஆட்டோமேட்டிக்காகவே என்ன வந்துருச்சு, ரைட் ஹேண்ட் சைடு, வலது பக்கம் வந்துருச்சு, ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். ஒரே மெத்தட்ஸ் உள்ள சம்மு ஈஸியாக நீ டிட்டர்மெண்ட் வச்சு போட்டுடலாம். சரியா, பார்த்து நிதானமாக செய். உனக்கு அதனால தான் குரூப்பிங் அப்படின்ற மாதிரி எடுத்து போடுறேன் பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு உள்ளது. சரியா, இதே மாதிரி கொலினியர் சம்மையும் செய்யலாம், கோப்ளானர் சம்மையும் செய்யலாம். இதே மெத்தட்லேயே கொலினியர் கோப்ளானர் அப்படின்னு கேட்டால் புரிஞ்சுக்கடா. சிம்பிளாக செய்யறதுக்கான வழிகளை தான் உனக்கு ஏற்படுத்துகிறோம். ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நோ சான்ஸ். சரி, கிவன் A, B, C ஆர் கோப்ளானர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட்டு ஏபிசியோடைய வேல்யூ என்னது, 0 அப்படின்னு அர்த்தம். எப்படி நான் வச்சுக்கிறோம். சரியா, அப்போ அவன் இதை வந்து கோப்ளானர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான், ப்ரூவ் தட்னு. அப்போ நம்ம எழுதுகிறோம், என்ன எழுதுகிறோம் அப்படின்னா A + B, B + C, C + A அப்படின்றது ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் கோப்ளானர்னு ப்ரூவ் பண்ணணும். கோப்ளானர்னா ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணால் தான் வரும். ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணால் தான் என்ன செய்யும், வரும். சரி, அப்போ நம்ம இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு, சாரி இதில் எடுத்துருவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு
அதே மாதிரி இதை டிட்டர்மெண்ட்டில் கொண்டு வர்றேன். 1 ஏக்கு, பிக்கு 1, சிக்கு 0. ஏக்கு இல்லை, பிக்கு 1, சிக்கு 1, பி இல்லை, சிக்கு ஏக்கு 1, சிக்கு 1. இங்கிட்டு ஏபிசி எழுதணும்ல. ரைட். இப்போ பாரு, கவனிச்சு 1 ஓப்பன் பண்ணுறோம். என்ன ஆகுதுன்னு பாரு. 1 வந்துடும், அது தேவையில்லை. அடுத்து -1 வரும். அடுத்துட்டோம்னா 0 -1 வரும். சரியான்னு பார்த்துக்க. ஹோல் ப்ராக்கெட். அப்போ என்ன ஆகுது இங்கே? ஏபிசி. சரியா சொல்கிறது? அப்போ 1 -1 2 இன்ட்டு ஏபிசி அப்படின்னு வருது. நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஏபிசி அப்படின்றது 0ன்னு சொல்லிட்டோம். அப்போ 2 இன்ட்டு 0, இதுவும் என்ன ஆயிரும்? 0 ஆகிவிடும். அப்போ therefore a plus b plus b plus c, c plus a are coplanar அப்படின்னு அர்த்தம். hence prove. புரியுதான்னு பார்த்துக்க. ஒன்றை கொடுத்து ஒன்றை செஞ்சுருக்கோம். சரிதான்? இது கிவனில் கொடுத்துருக்கு, இதனால் இதை 0 ஆக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சம்மில் அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. இது ஒரு குரூப்பிங் டெக்னிக், வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னு அர்த்தம். 2 மார்க் 3 மார்க்கில் தான் கேட்கக்கூடியது. 2 மார்க் 2 MRK அல்லது 3 MRK அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? குட். நெக்ஸ்ட்டு